வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இங்கே சொரக்காய் வாங்கிட்டு வந்தோம். சொரக்காய் வாங்கிட்டு வந்து இந்த தோல்லாம் மேல் ஃபுல்லாக இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு அந்த உள்ள விதை இருக்கும்ல, அந்த விதையோடு போடுங்க. விதை ரொம்ப முத்தலாக இருந்தால் மட்டும் தூக்கி போடுங்க, இல்லைன்னா வந்து யூஸ் பண்ணுங்கள். விதை முத்தலாக இருந்தால் மட்டும் தான் எடுத்து போடணும். இல்லாட்டி வந்து இந்த மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பாருங்க, தோலை எடுத்து போட்டுட்டு பொடியாக நல்லா நறுக்கிட்டு கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு 3-4 விசில் விட்டுருங்க. நல்லா குழையணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 4 விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறமா கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு தட்டி போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு இந்த வெந்தயத்தை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். இதெல்லாம் வேகும்போது கொதிச்சதுக்கப்புறமா இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சம் சீரக பொடி